Hi all friends, Beauty Care Academy, Vasiki Manivannan YouTube channel. Professional makeup artist கோர்ஸ்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஐ மேக்கப். ஸோ ஐ மேக்கப் வந்து இட்ஸ் a வெரி பிக் சப்ஜெக்ட் ஆக்சுவலா. உங்களுக்கு எவ்வளோ வேணா நான் ஐ மேக்கப்ல சொல்லிட்டே போலாங்க. ஸோ இன்னைக்கு எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா ரிசப்ஷன் ஐ மேக்கப் பத்தி தான் பார்க்க போறோம். ரிசப்ஷன் ட்ரெஸ்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஐ மேக்கப்ஸ் எப்பயுமே வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நார்மலா வந்து எல்லாருமே வந்து பிங்க் ஷேட்ஸ் வந்து ஐ மேக்கப் வந்து எல்லாருக்கும் ரொம்ப காமனா எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு ஐ மேக்கப் தான். ஆனா சில பிரைட்ஸ் வந்து எனக்கு ஒரு பிரைட் கலர் ஒரு டார்க் ஷேட் ஒரு லெஹங்கா அவங்க போடுறாங்க, இல்ல டார்க் ஷேட் சாரீஸ் லைக் ஒரு ப்ளூ கலர், அதாவது டார்க் ப்ளூ கலர் சாரி. ஸோ இந்த மாதிரி இது வந்து இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு, டார்க் ஷேட்ஸ்ல வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் போடுறது. ஏன்னா நல்லா ஃபேரா இருக்கிறவங்களுக்கு வந்து டார்க் ஷேட் ட்ரெஸ்ஸஸ் வந்து போட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களோட லுக். ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஐ மேக்கப் போடலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி வந்துட்டு ஐப்ரோஸ் வந்து எம்போஸ் பண்ணி ஐ வந்து கன்சீல் பண்ணியிருக்கேன். ஐ வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி கன்சீல் பண்ணியிருக்கேன். அதாவது ஐக்கு தனியாக மாய்ஸ்சரைசர், நாட் ஒன்லி ஃபார் ஐஸ், ஹோல் ஃபேஸ்க்குமே வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி ப்ரைமர் அப்ளை பண்ணி ஐக்கு தனியாக ஒரு ப்ரைமர் அப்ளை பண்ணிட்டு அண்ட் தென் அதில் கன்சீல் பண்ணி அவங்களுக்கு ஐப்ரோவும் நான் எம்போஸ் பண்ணியிருக்கேன். ஐப்ரோ எம்போஸ் பண்ணுறது பற்றி நான் இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோஸில் நான் கொடுத்துருக்கேன். டவுட்டாக இருக்கிறவங்க அந்த வீடியோஸில் நீங்கள் போய் பார்க்கலாம். அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐப்ரோ போன் வந்து ஹைலைட் பண்ண போறோம். இப்போ ஐப்ரோ போன் ஹைலைட்டர் போடுறேன். எப்பயுமே வந்துட்டு போன் ஏரியா, அதாவது ஐப்ரோ போன்ல வந்து நம்ம லைட் கலர்ஸ் தான் போடுறோம், ஷிம்மர் பேஸ்டு தான் போடணும், மேட் ஃபினிஷிங் கொடுக்காதீங்க. அப்பதான் வந்து இது நல்லா ஹைலைட்டடா தெரியும் இந்த ஐப்ரோஸ். ஸோ அதனால அண்ட் தென் அதை வந்து அப்ளையும் பண்ணாதீங்க, நல்லா இப்படி பிளெண்ட் பண்ணுங்க. அதாவது இது வந்து ஸ்மால் ஃபிளாட் பஃபி ப்ரஷ் எடுத்திருக்கேன். நீங்க ரவுண்ட் பஃபி ப்ரஷ் கூட நீங்க வந்து இதை எடுத்துக்கலாம். நான் ஏன் ஃபிளாட் எடுத்திருக்கேன்னா எனக்கு அப்பதான் வந்து இந்த ஐப்ரோக்கு வந்து மேலே போகாம இது அழகா உங்களுக்கு வந்து லைன்ல அட் த சேம் டைம் எனக்கு நல்லா பிளெண்ட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ அதனால நான் வந்து இப்படி எடுத்திருக்கேன். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம், ஐப்ரோ போனை நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ரவுண்ட் பஃபி ப்ரஷ் எடுத்திருக்கேன். இதுல வந்துட்டு நான் பிங்க் ஃபேமிலி, அதாவது நார்மலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசப்ஷன் அப்படின்னும் போதே நம்ம வந்து உங்களுக்கு ஈவன் வந்து உங்களுக்கு டார்க் இந்த லெஹங்கால கூட லைக் வந்து ஒரு ப்ளூ கலர் லெஹங்கால கூட பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு அதுல வந்து துப்பட்டாஸ் வந்து ஒரு மாதிரி பிங்க் ஷேட், இல்ல அதுல வந்து குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் வந்து பிங்க் ஷேட்ல வரும். ஸோ இதுல இந்த வீடியோ போடும் போதே நான் உங்களுக்கு அந்த லெஹங்கா எப்படி இருக்கும்ன்றத ஒரு பிக்சர் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி லெஹங்கா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஸோ அந்த லெஹங்காவை பேஸ் பண்ணி தான் அதுல ஒரு குட்டி குட்டியா அந்த பிங்க். அதர்வைஸ் உங்களுக்கு வந்து நார்மலாவே உங்களுக்கு வந்து ரிசப்ஷன் அப்படின்னும் போதே நம்ம வந்து கண்டிப்பா நம்ம வந்து இது போக மாட்டோம், ஆரஞ்சு அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. அதனால பிங்க் போட்டிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஐ லுக்குக்கு. ஸோ அதனால நான் வந்து கட் அண்ட் க்ரீஸ் ஏரியால ஒரு மேட்ல உங்களுக்கு லைட் பிங்க் ஷேட் எடுத்து ரவுண்ட் பஃபி ப்ரஷ் வச்சு நான் பிளெண்ட் பண்றேன். வந்து நம்ம ஐஸ் ஓப்பன் பண்ணுங்க. நம்ம வந்து மேலே போடும் போதே கொஞ்சம் மேலே பாருங்க, இந்த வாட்டர் லைனுக்கு கீழே, அதாவது லோயர் லேஷஸ் இருக்கு இல்லையா, ஸோ அங்கேயுமே நம்ம அந்த லைட் கலர் போடும் போதே, அதாவது இந்த எண்ட்ல இருந்து இப்படி கொண்டு போங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த லுக் வந்து ரொம்ப நல்லா எம்போஸ்டா தெரியும், உங்களுக்கு ஐ வந்து நல்லா ஓப்பன்டா தெரியும். ஸோ மேலே என்ன கலர் கொடுக்குறோமோ அந்த கலரை கையோட இப்படி லோயர் லேஷஸ்ல இப்படி கொடுங்க, ஜஸ்ட் அப்படியே பிளெண்ட் பண்ணி விடுங்க. அப்போ உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு பிங்க் ஃபேமிலியிலே கொஞ்சம் டார்க் பிங்க் எடுக்கிறேன். க்ரீஸ் ஏரியாவில் நான் இந்த டார்க் கலரை இப்படி கொடுக்குறேன். அண்ட் அவுட்டர் லிட்லேயும் நான் கொடுக்குறேன், அவுட்டர் கார்னர் கொடுத்துட்டு இந்த ஐபால்லையும் நான் இப்படி அப்ளை பண்ணுறேன். நான் அப்ளை மட்டும் கிடையாது, பிளெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. அதை விட இது கொஞ்சம் பாயிண்டட் பஃபி ப்ரஷ், இதுவுமே ரவுண்ட் பஃபி ப்ரஷ் தான்.
இது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பாயிண்டடா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நல்லா அந்த லைன் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு வரும். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஃபேமிலி பேஸ்ட் அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு டார்க் ப்ளூ கலர்ல உங்களுக்கு இப்ப லெஹெங்கா வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்கா வந்துட்டு இருக்குன்ட்டு. ஸோ இந்த ஃபேமிலி பேஸ் பண்ணி தான் இந்த லெஹெங்காஸ் வரும். ஸோ இப்ப நான் வந்து அவுட்டர் கார்னர்ல இந்த மாரி ஒரு டார்க் ஷேட் எடுக்கிறேன். ஓகே. ஸோ இத வந்து நான் அவுட்டர் கார்னர்ல உங்களுக்கு ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட்டுக்கு ஒரு ஹாஃப் ஆங்கிள்டு பிரஷ் யூஸ் பண்ணி நான் அப்ளை பண்றேன். நல்லா இப்படி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா க்ரீம் கன்சீலர் யூஸ் பண்ணி நான் ஐபாலை எம்போஸ் பண்றேன். ஃபேமிலிலேயே நான் ஒரு ஷிம்மர் பேஸ்ட் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஷிம்மர் பேஸ்ல உங்களுக்கு எடுத்து ஜஸ்ட் ஐம் அப்ளைங் லைக் திஸ். அந்த ஷேடை வந்து நான் கொஞ்சம் லைட் ஆக்குறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டார்க் ஷேட் வந்து லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால இதை கொஞ்சம் லைட்டாக இப்படி ஷிம்மரை இந்த ஐபால்ல ஒரு ஹாஃப் இப்படி. ஓகேங்களா? இந்த மாதிரி பிங்க் கலர். ஓகேங்களா? ஸோ இது ஒரு லைட் பிங்க் கலர். இதையும் கொஞ்சம் லைட்டாக நான் மிக்ஸ் பண்ணி இப்படி ஐபால்ல இப்படி டேப் பண்ணுறேன். உங்களுக்கு ஹைலைட்டர் அதாவது லைட் ஷேட் வந்து ஹைலைட்டர்ஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஐவரி ஷேட்ஸ் அந்த மாதிரி கலர்ஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் லைட்டாக இது வந்து பிங்க் பேஸ்டாக கூட சேர்ந்து வந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ன்றதுனால அப் டு இன்னர் கார்னர் வரைக்கும், இன்னர் ஐலைட் வரைக்கும். ஸோ காஜல் வந்து நான் கொடுத்துட்டு வாட்டர் லைன்லேயும் கொடுத்துருக்கேன், மேலேயும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. அண்ட் இன்னர் ஐல இது வந்து டியர் டக்குன்னு சொல்லுவோம். ஸோ எங்கேயுமே உங்களுக்கு ஒரு ஷார்ப்னஸ்க்காக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓப்பன் பண்ணுங்க. லைனரில் மிடில் கொஞ்சம் திக்காக கொடுங்க. இன்னர் கார்னரில் தின்னாக கொடுக்கணும். அவுட்டர்லேயும் நம்ம வந்து தின்னாக இப்படி. ஹோல்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம எங்கே ஹோல்ட் பண்ணுறோன்றது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஹாஃப் ஓப்பன். லைனர் போட்டுட்டேன், காஜல் போட்டுட்டேன். இப்போ மஸ்காரா. மேலே போடும்போதே டெஃபினட்டாக கொஞ்சம் மேலே பாருங்கள், ப்ரெஷ் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. மஸ்காரா, லேஷஸ் ஃபிக்ஸிங் இது எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக புரிகிற மாதிரி நான் சொல்லி கொடுக்குறேன். ஆல்மோஸ்ட் அந்த ஐ மேக்கப் நம்ம முடிச்சிட்டோம். பட் ஸ்டில் இருந்தாலும் மேலே பாருங்கள்,
இந்த ஸ்மோக்கி எஃபெக்ட் வருது அப்படின்னு அந்த ஐ வந்து நல்லா எம்போஸ்டா தெரியணும்னா முக்கியமான இந்த விஷயத்த நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. அதாவது இந்த வாட்டர் லைனுக்கு இந்த கீழே இருக்கு பாருங்க. இத லைட்டா கொஞ்சம் பிளாக் ஐ ஷேடோ எடுத்துக்கோங்க. எடுத்து கொஞ்சமா அப்ளை பண்ணாதீங்க. இப்படி லைட்டா இப்படி பிளெண்ட் பண்ண மாதிரி இங்க போடுங்க. ஓகேங்களா? ஸோ அதே சமயத்துல இந்த எண்ட் அதாவது இந்த விங்ஸ்லயும் அந்த ஐ ஷேடோவும் இப்படி கனெக்டிவிட்டி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். அண்ட் நம்ம இப்போ மேல வந்து போட்டோம் இல்லைங்களா? அதாவது உங்களுக்கு கட்டன் க்ரீஸ் ஏரியால பிங்க் ஷேட் கொடுத்தோம்ல. ஸோ அதே இதுல கொஞ்சம் டார்க் அண்ட் லைட் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அகெயின் அந்த பிளாக்குக்கு இப்படி கீழே இந்த மாதிரி கொடுங்க. அந்த ஐ வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். அந்த ஸ்மோக்கி எஃபெக்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது கண்டிப்பா நம்ம வந்து பிரைடுக்கு வந்து தாராளமா வந்து இதை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம வந்து போடலாம். லைக் பண்ணா போடுங்க, இல்லைன்னா போட வேண்டாம். ஆனா இந்த எண்டிங் அதாவது இந்த டியர் டாக் ஏரியா இருக்கு இல்லைங்களா? லைட்டா அந்த ஹைலைட்டர் நம்ம வந்து ஐப்ரோ போன்ல கொடுத்தோம் இல்லையா? அந்த ஹைலைட்டர் எடுத்து இந்த டியர் டக்ல இந்த விங்ஸ் மாதிரி இப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னா இந்த கார்னர் பாயிண்ட் அதாவது இந்த இன்னர் கார்னர் வந்து ரொம்ப அழகா உங்களுக்கு எடுத்து காமிக்கும். ஓகே பாருங்க, இப்ப அது போட்டது உடனே வந்து அது எப்படி அழகா அந்த ஐ வந்து உங்களுக்கு விங்ஸ் வந்து உங்களுக்கு நீங்க அது தனியா எம்போஸ் பண்ண வரல மேம், எனக்கு அந்த லைனர் எனக்கு பெர்ஃபெக்ட்டா வர மாட்டேங்குதுன்னா நீங்க இந்த ஹைலைட்டர் எடுத்து இன்னர் கார்னர்ல நீங்க வந்து டியர் டக் கிட்ட ஜஸ்ட் இதை அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னா இது ரொம்ப ஐ வந்து அழகா ஓப்பன்டா தெரியும். உங்களுக்கு அந்த விங்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு அழகான ஒரு ஐ மேக்கப் நீங்க கத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஐ மேக்கப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற கலர் ஷேடு பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் வித் பிங்க் லெஹெங்கா வந்து இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அதாவது முன்ன நடுவுல பாத்தீங்கன்னா எல்லாருமே பீச் கலர் லெஹெங்காலேயே தான் நிறைய பிரைட் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. இப்போ வந்து கொஞ்சம் டார்க் கலர் லெஹெங்கால இப்ப கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி லெஹெங்கா வந்து உங்க பிரைடுக்கு வந்தாங்கன்னா தாராளமா இந்த மாதிரி ஒரு ஐ மேக்கப்பை உங்க பிரைடுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.